வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. கார்த்திகை மாதம் வந்துவிட்டது. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மனசு குழுகுலுன்னு இருக்கும். காரணம், கார்த்திகை மாதம் என்றாலே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், சைக்காலஜிக்கலாகவே கண் வந்து விரியும். காரணம் என்ன? அதில் உடைய வார்த்தைகள் மட்டும் கிடையாது, அந்த மாதத்திற்கே உள்ள ஒரு ஈர்ப்பு. கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிக 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 பவர்ஃபுல்லான ஒரு நாள். நல்ல நல்ல பாருங்கள், நம்ம ஐயப்பன் சுவாமிக்கு வந்து மாலை போடுறது, நார்மலாகவே வேண்டுதல்கள் இருக்கிறது. நமக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் இருக்கும். முருகனுக்கான விஷயமாக இருக்கட்டும், ஐயப்பனுக்காக இருக்கட்டும். ஆக சங்கல்பத்திற்கான நாள் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த மாதம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதம் மனசில் மட்டும் குளிர் அடிக்காது, வாழ்க்கையிலையும் குளிர் அடிக்கும். ஆக கஷ்டமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்பொழுதுமே வந்து சிறகடிச்சு படக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அந்த கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய பூஜைகளில் வைக்கக்கூடிய சங்கல்பங்கள். ஸோ இறைவனை அடைவதற்கான ஒரு அற்புதமான மாதம். இறைவன் ரொம்ப 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 பிடிச்சமா, இறைவர்களுக்கு அத்தனை பேருக்குமே பிடிச்சிச்சு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அத்தனையுமே இந்த கார்த்திகை மாதம். இறைவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நல்ல ஒரு வாசம். அதுதான், அந்த வாசம் தான் வந்து வீட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சந்தன வாசம் எப்பொழுதுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அற்புதமாக சந்தன மாலையோ, சந்தனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இதெல்லாம் வீட்டில் நம்ம நிறைஞ்சிருந்துச்சுனாக்கா அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ வீட்டுகளுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு எனர்ஜி வேணும், அது ஒரு சூப்பரான எனர்ஜி இருக்குன்னா, இன்றைக்கி அரோமா தெரப்பியில் இன்றைக்கி வாசம் பார்த்திங்கனாக்கா மிகப்பெரிய ஒரு மருத்துவமாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்மெல் பண்ணும்போது மூளைக்கு ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சி கிடைக்குது. அது மட்டும் இல்லை, தூண்டுதல், ஸ்டிமுலேஷன், அங்கே ஒரு துடிப்பு இருக்கும், ஒரு தூண்டுதல் இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம என்ன வேண்டுமோ அங்கே தான் அது துளிர்விட தொடங்குகிறது. மூளைக்கு மிகப்பெரிய விஷயங்கள்னா ஒரு நல்ல ஒரு வாசம். அதனால தான் அந்த காலத்தில் ஜவ்வாது, சந்தனம், குங்குமம், விபூதி இதெல்லாம் அந்த வாசத்துக்குள்ளே வருவாங்க. ஊதுபத்தி, நம்மளுடைய கற்பூரம், இந்த மாதிரி ஏற்றுறதுலாம் எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த மூளைக்கு இருக்கக்கூடிய பதிவுகள், நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் தூண்டப்பட்டு துளிர் விட்டு வளர ஆரம்பிக்கும். ஸோ அப்போது அந்த வளர ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுடைய எண்ணம் பூர்த்தியாகுது, அவங்களுடைய ஆசை பூர்த்தியாகுது. ஸோ இந்த மாதம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மாதம். அது காரணம், நம்ம இருக்கக்கூடிய கேலக்சியில் இருக்கக்கூடிய எனர்ஜி அப்படியே பூமிக்கு வரும். இந்த குளிர்காலம் ஏன் வந்துச்சு, அப்படியே அழகாக இறங்கும். அந்த நேரத்தில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சக்திகள் மகா சக்தியாக நம்மகிட்ட எப்பொழுதுமே வந்துக்கிட்டே இருக்கிறது தான் காரணம். இந்த நேரத்தில் நம்ம அற்புதமான இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிச்சு, நிறைய பதிவுகள் வர வர போட்டுக்கிட்டே வருவோம். அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.